ஆண்களுக்கு வந்து இப்போ கோத்திர விருத்தி அப்படிங்கிறதே ஆண்களுடைய இதுதான் சொல்கிறோம். சூரியன் வந்து ஆதிக்கம் அவளுக்கெல்லாம். லேடிஸ் வந்து சந்திரன் ஆதிக்கம். ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இமோஷ்னலி வெரி வீக். அப்போ ஒரு கொல்லி போட்டு அதை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு நிச்சயமாக இல்லை. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இறந்தவர்களுடைய பொருட்கள் எல்லாம் என்ன பண்றது, நாங்க திரும்ப யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தான். இப்போ நீங்கள் ஹைஜீனிக்காக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா ஏக்கத்தோடு இறந்துருவாங்க. அந்த ஏக்கத்தோடு இறக்கும் பொழுது அந்த அவங்க பொருளையும் நம்ம யாரு கர்த்தான்னு சொல்லுவா, யாரு கொல்லி போடுறோமோ அவள் கர்த்தா. அவளுக்கு மட்டும்தான் 1 வருஷம் தீட்டு. 1 வருஷம் தீட்டு அவங்களுக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே 6 மாதம் 3 மாதம் அப்படி தான். ஸோ நீங்கள் என்ன அளவுக்கு ஒரு பிளட் ரிலேஷன். இப்போ நான் பொண்ணுங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 மாதம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த இறந்துட்டாங்க அங்கே உட்காந்து சாங்கியம் செய்கிறாங்கல்ல, அந்த 8 மாதம் ஆனவா பார்க்கக்கூடாது. அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். மந்திரம் அந்த குழந்தை கேட்கக்கூடாது. அதனால 8 மாதம் எடுத்துன்னா அது நேரடியாக பார்க்குறதோ இல்லை அவங்க அந்த இடத்துல போய் அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு சில இடங்களில் இப்போ ஒரு லேடிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அந்த லேடிக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும், 70 வயசுக்கே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் தீட்டு உண்டு. ஸோ என்னன்னா கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த அம்மா போகக்கூடாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேம்மா. லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தாம்பத்திய தீட்டு அப்படிங்கறத பத்தி. பயங்கரமா நிறைய பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் போதெல்லாம் அது 2 lakhs மேல இருந்துதான். ஆமா. சோ அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த இறப்பு தீட்டு பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். முதல்ல இந்த இறப்பு தீட்டுக்கு நாட்கள் ஏதாவது இருக்கா? யார் யாருக்கு எவ்வளவு நாட்கள், வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எத்தனை பேரு, பங்காளிகளுக்கு எவ்வளவு நாள், இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். இப்ப இறப்பு தீட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா எந்த தீட்டு, பிறப்பும் சரி இறப்பும் சரி 10 நாள், சரியா? அதனால அது ரத்த சம்பந்தமா இருக்கலாம், பங்காளி யாரா இருந்தாலுமே 10 நாள் தீட்டு கண்டிப்பா உண்டு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி அதை கடைபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. ஆமா. அப்போ வீட்டில் வந்து ஒரு மூத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த தீட்டை 1 வருஷம் எல்லாரும் கடைபிடிப்பாங்க. ஏன்னா நான் மட்டும் தீபாவளி கொண்டாடிட்டு நீ கொண்டாடலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. ஆனால் இந்த காலத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஜென்ரலி ஒரு இறப்பு தீட்டை நீங்கள் கடைபிடிக்கிறதுனா 10 நாள் கடைபிடிச்சால் போதுமானது. 10 நாள் என்ன பண்ணக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது, லேடிஸ் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, அதே மாதிரி கோயிலுக்கு போக மாட்டாங்க, சுப காரியம் எதுலேயும் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தீட்டை வந்து கடைபிடிக்கக்கூடிய முறை. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சுவாமிக்கும் விளக்கேற்றுறது இல்லை, வீட்லேயுமே சுவாமி கதவை மூடிடுறது. அண்ட் ஜென்ஸ் வந்து ஷவரன் பண்ணிக்க மாட்டா. இதுக்கான காரணம் என்ன மேம்? இந்த பெண்கள் பொட்டு வைக்க கூடாது, லைக் வந்து நீ எவ்வளோ ஆடை அலங்காரம் பண்ணிக்கிற அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். இது வந்து நீ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நம்ம வந்து இப்போ மற்றவங்க வீட்டில் இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது சரி உங்க வீட்டில் ஏதோ போலன்னு, அப்போல்லாம் கிராமம் தானே, அப்போ ஒருத்தருக்கு சட்டுன்னு தெரியாது இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டே வெளியில போக மாட்டாங்க, இன்னொருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றதோ. ஸோ மற்றவங்களும் இவங்க வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க, இவங்களும் மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த 10 நாள் கடைபிடிக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த ஆத்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கும். யமதூதர்கள் வந்து கூட்டின்னு போன 5 மணி நேரம் கழிச்சு கொண்டாந்து விட்டுருவாளாம். ஏன் மேடம் அப்படி நடக்குது? அதுதான் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? அதாவதுமா மனிதன் வந்து இருக்கும் போதும் அந்த இமோஷனல் ட்ராமா இருக்கும், இறந்ததுக்கு அப்புறமும் உண்டு. அதனாலதான் ஆத்மாவை எப்பவுமே மனசை சொல்றா பத்தியா. அது என்ன இத்தினூண்டு தானே, அந்த ஆத்மாங்கிறதே இத்தினூண்டு தான். அப்ப அது வந்து பார்க்குமா யார் அழறா யார் அழலை,
இல்லை இந்த இந்த உலகம் என்ன அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்து அதுக்கு தெரியும். ஸோ காரண காரியம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து வைக்கல. அண்ட் இதெல்லாம் வந்து கருட புராணத்திலேயே அவ கொடுத்துருக்கா. அந்த யமதூதர்கள் கொண்டாந்து விட்டுட்டு, நீ இரு 10 நாள் கழிச்சு நாங்க வந்து திருப்பி உன்னை கூட்டின்னு போறோம். அதனால தான் 11ஆம் நாள் அந்த காரியம் பண்றா. 10ஆம் நாள் வந்து மொத்தமா அந்த சாங்கியம் எல்லாம் பண்ணி, அந்த ஆத்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி 11, 12 எல்லாத்தையும் பண்ணி, அப்புறம் அதை கரை சேர்த்தி விட்டுறோம். ம். அப்புறம் மாசம் நம்ம பண்றோம் அந்த இறந்த தேதி. மேம் இந்த 10வது நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் மேம்? 10ஆம் நாள் வந்து ஜென்ரலா இப்போ ஒவ்வொருத்தருடைய குல வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிராமின்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, செட்டியார்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, முதலியார்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி பழைய காலத்துல அந்த 10ஆம் நாள் அப்படிங்கிறது பொம்பளை பிள்ளைங்க எடுத்து செய்யறது. ஏன்னா கொல்லி போடுறது ஆம்பளை பசங்க பண்றது அப்படிங்கிறதுனால அந்த 10ஆம் நாள் வந்து அந்த பொம்பளை பசங்க வந்து செய்யறது. ஓகே. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து கமெண்ட்ல கேட்கறது உண்டு மேம். இப்போ வீட்ல ஆண் வாரிசு இல்ல, பெண்கள் வந்து கொல்லி போடலாமா? நிறைய பேர் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் நாங்க போடக்கூடாதா எங்க அப்பாக்கு? அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆமா, ஏக்கத்தோடயே இந்த ஆமா, பதிவு ஆமா. கேட்கறது உண்டு. சோ அத பத்தி ஒரு விளக்கம். பெண்கள் கொல்லி போடக்கூடாதா மேம்? சாஸ்திரப்படிக்கு போடக்கூடாது. ஓகே. ஏதாவது காரணங்கள் இருக்கா மேம் அதுக்கு பின்னாடி? ஜென்ரலாமா ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உயிரை கொடுக்கறவங்க. அவளுக்கு தான் கர்ப்பம் இருக்கு இல்லையா? ஸோ ஆண்களுக்கு வந்து இப்போ கோத்திர விருத்தி அப்படிங்கிறதே ஆண்களுடைய இதுதான் ம். சொல்றோம். சூரியன் வந்து ஆதிக்கம் அவளுக்கெல்லாம். லேடிஸ் வந்து சந்திரன் ஆதிக்கம். ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இமோஷ்னலி வெரி வீக். அப்போ ஒரு கொல்லி போட்டு அதை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு நிச்சயமாக இல்லை. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் தைரியம் எல்லாம் நம்ம சொல்கிறோம். அண்ட் இன்னொன்றுமா இப்போ வந்து ஒரு மாதவிடாய் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு பெண் வந்து ஒரு வயசாயிடுத்து அவளுக்கு நின்று போயிடுத்து அப்படின்னா பெரிய அளவுக்கு அவளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு வராது. ஆனால் ஒரு இடுகாட்டில் போயிட்டு ஒரு பெண் வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு கர்மம் பண்ணுறான்னு வச்சுக்கோயேன். இப்போ அவளுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது அவளுடைய உடல் ரீதியா மற்ற அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ இல்லை ஏதாவது அகால மரணம் அடைஞ்சதோ ஒரு ஆசையினாலேயோ அவ உடம்புல வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. இந்த மந்திரங்கள் வந்து எப்பவுமே ஆம்பளைங்க சொன்னா அதற்கு ஒரு பலிதம் உண்டு. பெண்களுக்கு வந்து மந்திரமோ ஜபமோ சொல்றதுக்கான பலிதம் வந்து இந்த மாதிரியான கர்ம ரீதியா இருக்கக்கூடிய மந்திரங்கள் லேடி சொல்ல மாட்டா. ஏன்னா அவ உயிரை கொடுக்குறவா. ஒரு கர்ப்பத்தை ஒரு குழந்தைய தாங்கி அவ கொடுக்கக்கூடியது. இறப்பு மந்திரங்களை வந்து அவ சொல்லக்கூடாது. கோவில்ல எப்படி நம்ம கர்ப்ப கிரகம்னு சொல்றோம். அதனாலதான் லேடிஸ் வந்து ஒரு 9 மாசத்துக்கு மேல கர்ப்ப கிரகத்துக்கு போனா தெய்வத்திற்கு சமமான ஒரு இதுதான் பெண்கள். அதனால அவங்க தெய்வத்திற்கு சமமாக இருக்கிறதுனால ஒரு கர்ப்பத்தை தாங்கி ஒரு உயிரை கொடுக்குறா இல்லையா, அவ அதை செய்யக்கூடாது. ஒரு இறப்பு அப்படிங்கிறது அந்திம காரியங்கள் இல்லையா, அது ஒரு ஆண்மகன் செய்யலாம். ஆனா ஒரு பெண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். ரெண்டாவது சின்ன வயசா இருக்காங்க, ஒரு 16, 17 வயசுல போய் அவ கொல்லி வைக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு புதுசா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கெட்ட இதெல்லாம் இட் வில் அட்ராக்ட் த மெமோரிஸ். அதனால பெண்களினுடைய உடல் நலம் அதுக்காக தான். தான் வச்சாங்க. ஓகே. இப்ப அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது உண்டு. இந்த இறந்தவர்களுடைய பொருட்கள் எல்லாம் என்ன பண்றது? நாங்க திரும்ப யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறது. சோ அத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். பொதுவா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தான். இப்போ நீங்கள் ஹைஜீனிக்காக எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா ஏக்கத்தோட இறந்துருவாங்க. ம். அந்த ஏக்கத்தோட இறக்கும் பொழுது அந்த அவங்க பொருளையும் நம்ம விருத்தி ஆகாது ஓகே, நமக்கு. ஓகே. ஸோ அது சில பேருக்கு சென்டிமெண்ட்டா வச்சுப்பாங்க. ம். அண்ட் அவங்களுடைய இப்போ வாட்ச்ல இருந்தால் இந்த ஸ்வெட் இருக்கும்ல, கண்டிப்பாக அந்த ஸ்வெட் வந்து அதில் இருக்கும். ஸோ அவங்களுடைய சுவாசம் ஏதாவது ஒரு விதத்தில் அதுலேயும் இருக்கும். அப்போ அது இவங்களுடைய அந்த ஆத்மா அலைஞ்சது, அது போய் கரை சேரலை அப்படிங்கும்போது தட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் தம். அண்ட் ஆடைகளுமே நம்ம தானமாக கொடுத்துடலாம், இல்லைன்னா கடலில் கொண்டு போய் விட்டுறலாம். இப்போ வந்து சொன்னோம்னா உடனே நீங்கள் பொல்யூட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. நம்ம வந்து கடல் எத்தனை கொடுத்தாலும் தான் எடுத்துக்கிறது இல்லையா? அதனால் கெமிக்கல் பொல்யூஷனை விட இதெல்லாம் ஒன்றும் பொல்யூஷனே கிடையாது. அண்ட் துணியெல்லாம் மக்கி போகிறது தானே. அதனால் துணிகளை எல்லாம் ஆடைகள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இது எல்லாமே நம்ம வந்து கடல்ல விட்டுறது நல்லது. இப்ப பட்டு சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடீஸ் வந்து எடுத்துப்பாங்க. அம்மாவுடையது அது பரவாயில்ல. மற்றபடி அவங்க ஸ்பெக்டிகல்ஸோ
அவங்க யூஸ் பண்ண வாட்ச், அவங்க யூஸ் பண்ண பென்னு, ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். பட் அவங்க வேர்வைப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே. வேற ஏதாவது குறிப்பிட்டு இந்த தீட்டு நாட்கள் 10 நாள்லயும் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா மேம்? இந்த 10 நாள்ல நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஜென்ரலா கோயிலுக்கு மாட்டோம் இதெல்லான்னு. ஏன்னா அந்த கொடிமரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொடிமரம் தாண்டக்கூடாது. கூடாது. கொடிமரம் வந்து கோவிலுக்கு கொடிமரம் வந்து கர்ப்ப கிரகத்தோட அதுக்கு பவரிங்க தானேயா, அதனால தீட்டு. அதனால தாண்டக்கூடாதுன்னு. ஸோ பங்காளி கேட்டியே, நீ பங்காளிக்கு எத்தனை நாள் தீட்டு அப்படின்னு. யாரு கர்த்தான்னு சொல்லுவா, யாரு கொல்லி போடுறோமோ அவ கர்த்தா, அவளுக்கு மட்டும்தான் 1 வருஷம் தீட்டு. 1 வருஷம் தீட்டு அவங்களுக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே 6 மாசம் 3 மாசம் அப்படிதான். ஸோ நீங்க என்ன அளவுக்கு ஒரு பிளட் ரிலேஷன். இப்போ நான் பொண்ணுங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் தீட்டு தான். பொண்ணுங்களுக்கே 3 நாள் தீட்டு. அதுவும் கல்யாணம் பண்ணிட்டா கூட கல்யாணம் பண்ணாதான், கல்யாணம் பண்ணா 3 நாள் தீட்டு தான். 10ஆம் நாள் வந்து பண்ணலாம். அடுத்த வாளுக்கு சாதம் போடுறது, இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு சாங்கியம் இருக்கு, 10ஆம் நாள் வந்து அவ எடுத்து செய்யலாம். ஓகே. இந்த 10 நாட்கள்லயும் வந்து வெளி ஊர்களுக்கு போக கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? ஆமா, கர்த்தாவுக்கு உண்டு. கர்த்தாவுக்கு. ஏன்னா அவன் திருப்பி அடுத்தது 1 வருஷம் காரியம் பண்ணணும் இல்லையா, அதனால பயந்துண்டு நீ மலையேறக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா கடல்ல வந்து கால் நினைக்க கூடாதுன்னுவா, சமுத்திரத்துக்கு போக கூடாது. கர்த்தா யாரு கொல்லி வச்சாலோ சமுத்திரத்துல போய் அவன் பீச்ல போய் காலை வைக்கிறதோ, அவன் கடல் ஓரத்துக்கு போறது அது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மா வந்து கஷ்டப்படும்னு சொல்லுவா, கடல்ல போய் காலை வச்சா இந்த கர்த்தா. அதனால கடலோ மலையோ அவ மட்டும் கடல் தாண்டக்கூடாது, மலை ஏறக்கூடாது, மலை தாண்டி போகக்கூடாது, அது வச்சிருந்தா. ஓகே. பொதுவாவே இந்த இறப்புக்கு அப்புறமா வந்து யாரு வந்து கொல்லி போடுறாங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, இந்த ஃபுல் ஷேவ் பண்றதுக்கான காரணம் அதெல்லாம் வந்து சாங்கியம் தான். சாங்கியம் தான். அது எல்லாமே சாங்கியம் தான். எல்லாரும் பண்ண மாட்டா, எல்லாருமே பண்ண மாட்டா. அது ஒரு சில குலத்துல அது உண்டு, குல வழக்குன்னு. அது எதுக்கு பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு, இல்லை இவன் வந்து அப்பாவுக்கு கர்மம் பண்ணியிருக்கான், அம்மாவுக்கு கர்மம் பண்ணியிருக்கான். இப்போ எப்படி கல்யாணம் பண்ணால் தாலி கட்டிக்கிறோமோ அது மாதிரி தான். அதனால அது ஒரு சடங்கு தானே தவிர சம்பிரதாயம் இல்லை. ஓகே. இப்போ குறிப்பிட்டு ஏதாவது வீட்ல வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க, இல்ல ரொம்ப வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸெப்ஷனா ஏதாவது இருக்கா? இப்போ 8 மாசம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த இறந்துட்டாங்க அங்கே உட்காந்து சாங்கியம் செய்கிறாங்கல்ல, அந்த 8 மாசம் ஆனவா பார்க்கக்கூடாது, அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். மந்திரம் அந்த குழந்தை கேட்கக்கூடாதுன்னுவா. கேட்கக்கூடாது. அதனால 8 மாசம் எடுத்துன்னா அது நேரடியாக பார்க்கறதோ, இல்லை அவங்க அந்த இடத்துல போய் அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸோ இருக்கக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல இப்போ நான் ஜாதகம்லாம் பார்க்குற போது நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். ஏங்க நீங்கள் இந்த பொண்ணை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறப்புக்கு போனீங்களா நம்ம கேட்டோம்னா அப்படியே யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆமான்னு. ஏன்னா அது இருக்கும், கர்ப்பத்திலேயே அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ரொம்ப க்ளோஸ்ட் ரிலேட்டிவ் இருந்தாதான் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா கூட மந்திரம் கேட்கக்கூடாது, குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். அதனால இப்போ நம்ம பழைய காலத்துல எல்லாம் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் காரியம் இல்லாமல் பண்ணனதே கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணுறோம் எல்லாம் இருந்தால் கூட அன்னைக்கு சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமே அவங்க எல்லாம் அதை பண்ணினது தான். ஸோ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த மந்திரத்தை கேட்கக்கூடாது, அது அதுக்கு நன்னா இருக்காது, அதோடைய growth அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா சும்மா பார்த்துட்டு அவங்க போகலாம். சாங்கியம் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஐயோ அப்போ இறந்தவங்கள பார்க்கவே கூடாதா அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரொம்ப க்ளோஸ் பிளட் ரிலேஷன் அது பார்க்கலாம். பட் அந்த ப்ரொசீஜரோ அந்த மந்திரங்களையோ தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ. மேம், குறிப்பா பெண்களுக்கு அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த தீட்டு நாட்கள் 10 நாட்கள்லயும் செய்யக்கூடாத விஷயம்னு ஏதாவது இருக்கா மேம்? ஆமாம், அதாவது இப்போ ஒரு லேடிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அந்த லேடிக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும், 70 வயசுக்கே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் தீட்டு உண்டு. ஸோ என்னன்னா கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த அம்மா போகக்கூடாது. கொடிமரம் இல்லாத ஆலயங்கள் இப்போ அம்மன் கோயிலில் சூழல் தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு பெருமாள் கோயிலையோ சிவன் கோயில்லையோ கொடிமரம் இருக்கு அப்படின்னா அந்த கொடிமரத்தை அந்த அம்மா தாண்டக்கூடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு 1 வருஷம் தீட்டு. ஸோ அது தெய்வத்துக்கும் அது தீட்டாயிடும். அது அந்த அம்மாவுடைய பசங்களை பாதிக்கும், வாரிசுங்களை பாதிக்கும். அதே போல அந்த அம்மா வந்து எந்த சன்னியாசியையும் போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அதுவும் தீட்டு தான். அதுவும் தீட்டு. அதாவது மத குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அந்த 1 வருஷம் முடியணும். அதனாலதான் அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க.
இதுதான் காரணம் அதுக்கு. ஏன்னா அவங்க வந்து எத்தனையோ மந்திர ஜபம்லாம் பண்றா இல்லையா, நலைவாழ பார்க்க மாட்டா. 1 வருஷம் தீட்டு. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இறப்பு தீட்டு அப்படிங்கிறது எவ்வளோ நாள் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.